ஹை வியூவர்ஸ், இந்த வீடியோவில் செட் எக்ஸாம் பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன். நம்ம ஆல்ரெடி இதை பற்றி நம்ம அப்டேஷன் கொடுத்துருந்தோம். மனோன்மணியம் சுந்தரா யூனிவர்சிட்டி வந்து இந்த டெண்டர் வந்து கொடுத்துருந்தாங்க கவர்மெண்ட்டுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதற்கான ஒரு செய்தி வந்து கொடுத்துருக்காங்க. முதன்முறையாக கணினி வழி தேர்வு அறிமுகம், மனோன்மணி சுந்தரா பல்கலைகளுக்கு ஸ்லெட் தகுதி தேர்வு நடத்த அனுமதி அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துட்டாங்க. நீண்ட நாட்களுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதற்கான அனுமதியை வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் பட் என்ன அப்படின்னா கணினி வழி தேர்வு தான் நம்ம கொடுத்துருக்காங்க. கல்லூரி உதவி பேசுகிற பதவிக்கான ஸ்லெட் தகுதி தேர்வு நடத்த நெல்லை மனோன்மணியம் சுந்தரா பல்கலைக்கழகத்துக்கு தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இத்தேர்வு முதல் முறையாக கணினி வழி நடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரி உதவி பேராசிரியர்களுக்காக ஸ்லெட் தேர்வு பொறுப்பு குறிப்பிட்ட 3 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும். நம்ம லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பாரதியார் பல்கலைக்கழகமும் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் பல்கலைக்கழகமும் வந்து இந்த ஒரு தேர்வை வந்து நடத்திட்டு இருந்தாங்க. அதாவது எந்த யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்றாங்களோ அவங்க வந்து 3 முறை வந்து அந்த தேர்வு வந்து வைக்க வந்து தமிழக அரசு வந்து அனுமதி கொடுப்பாங்க. அது தொடர்ந்து இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆஃப்டர் கொரோனா அந்த டைம் பாத்தீங்க, அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு இந்த எக்ஸாம் வந்து நடப்பில்லை. இப்போ அதுக்கப்புறம் சிதம்பரம் கல்லூரி வந்து இந்த அப்பியர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து தமிழக அரசு கொடுக்கல. இப்போ வந்து மனோன்மணியம் சுந்தரா யூனிவர்சிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த ஸ்லெட் தேர்வு ஸோ இது வந்து 2024 முதல் 3 ஆண்டுகளுக்கு வந்து நடைபெறும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனும் இது வந்து கொடுத்துருக்கு. ஆண்டுக்கு 2 முறை நடைபெறும். தேசிய அளவில் நடத்தப்படும் நெட்டு தேர்வு கல்வி தகுதி மதிப்பெண் விதியாக, அதாவது ஸ்லெட்டு நெட் 2 தேர்வு இருக்கு. வருடத்துக்கு 1 முறை வந்து செட்டு தேர்வும், வருடத்துக்கு 2 முறை வந்து நெட்டு தேர்வும் நடைபெறும். சரிங்களா? ஸோ அதனால வந்து பிப்ரவரி இறுதியில் மார்ச் முதல் வாரத்தில் ஸ்லெட்டு தேர்வுக்கான அறிவிப்புகள் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. சரிங்களா? பிப்ரவரி இறுதி இல்லை அப்புறம் மார்ச் முதல் வாரத்தில் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்க ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால வந்து இப்போ வந்து பிஜி படித்தவங்க எல்லாமே வந்து இந்த எக்ஸாம் கண்டிப்பாக எழுதலாம். இப்போ பிஜி டிஆர்பிக்கு வந்து படிச்சுட்டு இருக்கவங்க கண்டிப்பாக இதை நீங்கள் அப்ளை பண்ணி எக்ஸாம் கிளியர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம பிஜி டிஆர்பி இல்லாமல் இந்த ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாகவே வந்து அமையும். சரிங்களா? ஸோ இந்த ஒரு தகவலை கொடுக்க இந்த வீடியோ மேற்கொண்டு ஸோ கண்டிப்பாக இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பயனுள்ள தகவலாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தொடர்ந்து நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேஷனாக வரும். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.